நீங்கள் கேக் பண்ணாலும் சரி இல்லை ப்ரௌனி பிஸ்னஸ் பண்ணாலும் சரி ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீட்ரு தான். இப்போ ப்ரௌனி பண்ணுறதுக்கு விஸ்கை யூஸ் பண்ணி கூட நம்ம பண்ணிக்கலாம். அது கம்மியான குவான்டிட்டியில் வரும்போது விஸ்க் மட்டும் போதும். அதிகமான குவான்டிட்டியில் நீங்கள் ப்ரௌனி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்து பீட்ரு தேவைப்படும். நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வேர்ஃப்ளக்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி இந்த பிராண்டு தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் வந்து ஆர்டர் போட்டு வாங்கினேன். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லை அமேசான்லேயோ கூட வாங்கிக்கலாம். இதில் வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 2 கொடுத்துருப்பாங்க. இது வந்து எங்கே கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கூட இதில் இருக்குது. பாருங்கள், இந்த இது வந்துட்டு இங்கே பாருங்கள் ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இது இருக்கிறது இந்த இதுலேயும் இந்த மாதிரி 2 இது இருக்கிறதுலையும் 2 கனெக்ஷன் இருக்கிறது இந்த இதுலேயே கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5. நான் வந்து கேக் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 4 வரைக்கும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு 4 ஸ்பீட் யூஸ் பண்ணாலே எனக்கு வந்து எக்கு வந்து நல்ல பீட் ஆகி கிடச்சிரும். ப்ரௌனி பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 2 ஸ்பீட் 2 லெவலில் தான், இந்த செகண்ட் ஸ்பீடில் மட்டும் யூஸ் பண்ணி தான் நான் ப்ரௌனி பண்ணுவேன். 4 ஸ்பீட் வரைக்கும் நான் வந்து போக மாட்டேன். 2, 3 இந்த ஸ்பீட்லேயே வந்து நம்ம வந்து ப்ரௌனி வந்து பீட் பண்ணிக்கலாம். ஓவர் பீட் பண்ணுறன்ற அவசியம் இல்லை ப்ரௌனி பண்ணுறதுக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மெஷரிங் கப்பு. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸுங்க. ஏன்னா நீங்கள் சேர்க்குற ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுமே மெஷர் பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நீங்கள் மெஷர் பண்ணி சேர்க்கும்போது எவ்வளோ வந்து கேக்கோட வெயிட் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது இந்த மெஷரிங் ஜார் தான். எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டுமே அதிகமாகவும் கூடாது கம்மியாகவும் கூடாது. ஸோ அதுக்காக இந்த மெஷரிங் கப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பூன்லேருந்துட்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் இதில் இருக்குங்க. இது வந்து 1 டேபிள் ஸ்பூன், இது அரை டேபிள் ஸ்பூனு, இது 1 ஸ்பூனு, இது வந்துட்டு அரை ஸ்பூனு, இது 1/4 ஸ்பூனு. இது எல்லாமே மெஷரிங் கப்புங்க. ஸோ இதுவுமே நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன். மெஷரிங் கப்பு, அதுக்கப்புறமேட்டுக்கு பைப்பிங் பேக், இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஒரு 9 செட்டோ 12 செட்டோ கொடுப்பாங்க. நீங்கள் இதை ஆன்லைனில் ஆர்டர் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் இன்னொன்று ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வெயிட் மிஷின். ஒன்றுமே அளந்து தான் போடணும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு 1 கப் நீங்கள் மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 1 கப் நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் அளந்து போட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவை 1 கப் மாவு கொஞ்சம் அதிகமாக எடுப்பீங்க இல்லை கம்மியாக எடுப்பீங்க. அந்த மாதிரி எடுக்காமல் நம்ம கரெக்டாக எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா வெயிட் மிஷின். இந்த வெயிட் மிஷின் பார்த்திங்க அப்படின்னா நானும் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேங்க. ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான். அதே சமயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் பேட்டரிலையும் யூஸ் பண்ணலாம், சார்ஜ் போட்டுமே இதை வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி மெஷரிங் கப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சில்வர்லேயும் வந்து வாங்கி வச்சுருக்கேன். மோஸ்ட் ஆஃப் ஆல் நான் சில்வர் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ ஒரே டைமில் இப்போ 1 கப் வந்துட்டு நம்ம 2 டைம் ஒரே கப்பில் அளக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நான் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சில்வர் யூஸ் பண்ணி தான் நான் வந்து மெஷர் பண்ணுவேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கேக் பண்ணாலும் சரி ப்ரௌனி பண்ணாலும் சரி அதுக்கு வந்துட்டு மோல்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்துட்டு என்னென்ன மோல்டு வச்சுருக்கேன் அப்படின்னா ரவுண்ட் மோல்டு, ஸ்கொயர் மோல்டு, ரெக்டாங்குலர் மோல்டுன்னு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு நான் கேக் வந்து பேக் பண்ணிக்குவேன். இந்த ஸ்கொயர் ரெக்டாங்குலர் ரெண்டுலேயுமே வந்து நான் கேக்கும் பண்ணிக்குவேன், அதே சமயம் ப்ரௌனியும் வந்து நான் பண்ணிக்குவேன். கொஞ்சம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட ஹைட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து மாவு சேர்க்கும்போது கம்மியான குவான்டிட்டியில் சேர்த்திங்க அப்படின்னா தான் ப்ரௌனியோட ஹைட் வந்து உங்களுக்கு இதில் வந்து கரெக்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மோல்டை இந்த மாதிரி நீங்கள் கேக் பண்ணுறதுக்காக இருந்தாலும் ப்ரௌனி பண்ணுறதுக்காக இருந்தாலும் மோல்டு உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஓடிஜியில் வச்சு இதை யூஸ் பண்ணிக்கலாம், அடுப்பில் வச்சுமே வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்தது நான் வந்துட்டு பன்னெல்லாம் பேக் பண்ணணும் அப்படின்னா நான் வந்துட்டு இந்த மோல்டுமே வாங்கியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்னு வந்து இது பண்ணிக்கலாம். இதில் சம்டைம்ஸ் வந்து நான் 1/4 kg ப்ரௌனி பண்ணணுன்னா கூட இதை யூஸ் பண்ணிக்குவேன். இது வந்துட்டு இந்த மாதிரி சின்னதாக இருக்கும்போது இதோட ஹைட்டுமே வந்துட்டு நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். இதில் வந்து நான் மோஸ்ட்லி 1/4 kg ப்ரௌனியும் பண்ணிக்குவேன், ப்ரெட்டும் பண்ணிக்குவேன். 1 kg கேக் பண்ணணும் அப்படின்னா இந்த ரவுண்ட் மோல்டை யூஸ் பண்ணி நான் 1 kg வரைக்கும் இதில் கேக் பண்ணிக்குவேன். கப் கேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஷேப்ஸ் எல்லாம் கரெக்டாக வரணும், நீங்கள் கப்பில் ஊற்றுற மாவு வந்துட்டு வெளியில் போகாமல் ஒரே ஷேஃபாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கப் மோல்டு வாங்கிக்கோங்க. இந்த மோல்டை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கப் கேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதையுமே வந்து நீங்கள் ஓடிஜிலையும் வச்சுக்கலாம், அடுப்புலையுமே வச்சுக்கலாம். இந்த மோல்டு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மோல்டு எல்லாமே நான் வந்துட்டு ஹோல்சேல் ஷாப் இருக்குது பார்த்திங்களா, பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் விற்கிற அந்த ஷாப்பில் தான் வந்துட்டு இந்த மோல்டு எல்லாமே நான் வந்து வாங்கினேன். அதே சமயம் கப் கேக் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி
லைனர் கப் கூட வந்து வாங்கிக்கலாம். இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே இது இருக்கும். அதே இந்த கடையில் நீங்கள் வாங்குறீங்க பார்த்தீங்களா, அந்த ஹோல்சேல் கடையிலையும் கூட நல்லா டிசைனான கப் கேக் பண்ணுறதுக்கு நிறைய கப்ஸும் இந்த மாதிரி லைன் கப்ஸும் இருக்குது. இந்த கப்பில் வந்து நான் சூப்பர் மார்க்கெட்லேயே வந்து வாங்கிக்கிட்டேன். கேக் பண்ணுறதுக்கும் ப்ரௌனி பண்ணுறதுக்கும் நான் வந்துட்டு இந்த மாதிரி பாத்திரங்கள் தான் நான் வந்து வச்சுருக்கேன். இந்த பவுலில் பார்த்திங்க அப்படின்னா எக் வந்து பீட் பண்ணிக்கலாம். இந்த பவுல்லையும் வந்து எக் பீட் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து எக் பீட் பண்ணிக்கலாம். குவான்டிட்டியை பொறுத்து நம்ம வந்துட்டு எந்த சைஸ் வேணுமோ அதை எடுத்து பீட் பண்ணிக்கலாம். இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இப்போ வீட்டில் நம்ம எந்த ஒரு சமையலுக்குமே யூஸ் பண்ணாத பாத்திரம், புது பாத்திரம். இது எதுக்கு அப்படின்னா ப்ரௌனி பண்ணுறதுக்காக மட்டுமே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பாத்திரத்தை எடுத்து ப்ரௌனிக்கு யூஸ் பண்ணும்போது அந்த டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே சமயம் நல்லா சரி வராது. அதனால் இதுக்குன்னு தனியாக பேக்கிங்குன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குன்னு வந்து செப்பரேட்டாக நீங்கள் இப்போ எல்லா பொருட்களுமே வச்சுக்கணும். அப் டு வந்து இந்த மாதிரி தனியாக ஒரு பாத்திரம் வரைக்கும் இது வந்து சுடு தண்ணியை வச்சுட்டு இது மேலே வச்சிங்க அப்படின்னா சாக்லேட் மெல்ட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌனி பண்ணுறதுக்காக தான். ப்ரௌனி பண்ணுறதுக்கு மாவெல்லாம் வந்துட்டு மாவு கேக்கு எல்லாமே வந்து பீட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். 1 கிலோ 1.5 கிலோ வருது அப்படின்னா இதில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரௌனி வந்து பண்ணிக்கலாம். சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா சீவ் பண்ணுறதுக்கு ஜல்லடை வாங்கிக்கோங்க. இது வந்துட்டு நம்ம கேக்குக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஜல்லடை வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரௌனியை கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கட்ரு வாங்கிக்கோங்க. கம்பல்சரி இந்த கட்டரை யூஸ் பண்ணி தான் கட் பண்ணணும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்க இதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து கட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இது கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதிகமான குவான்டிட்டியில் நீங்கள் ப்ரௌனி பண்ணுறீங்க அப்படின்னா கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 2 யூஸ் பண்ணி மட்டும்தான் நீங்கள் வந்து கட் பண்ணிக்க முடியும். இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இது வந்துட்டு நான் வந்து கடையில் தான் வாங்கினேன். இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கப்பெல்லாம் வந்து நீங்கள் மெஷரிங் கப்பு ஆன்லைனில் ஆர்டர் போட்டிங்கன்னா ஒரு 12 இல்லை 9 12 திங்ஸ் என்னமோ நமக்கு வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அதில் எனக்கு வந்ததான் இது. அதுக்கப்புறம் இந்த நைஃபு, கேக்கை வந்துட்டு ஷேப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நைஃபு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நாசில்ஸ். இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 நாசில்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும். நான் இந்த கொஞ்சம் பெரிய பெரிய நாசில்ஸாக இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வந்து நான் கடைகளில் வாங்கினேன். இந்த குட்டி குட்டி நாசில்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது எனக்கு இதெல்லாமே சேர்த்து வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்பேச்சுலா வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் கேக் பண்ணாலும் ப்ரௌனி பண்ணாலும் ஸ்பேச்சுலா வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்துட்டு அடுத்தது வந்து விஸ்கை யூஸ் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் ஸ்பேச்சுலாவை யூஸ் பண்ணி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் மாவு அடியில் எங்கேயாவது ஒட்டிகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரதுக்கு யூஸ் ஆகிறது தான் ஸ்பேச்சுலா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரெஷ்ஷு ஆயில் வந்துட்டு பட்டர் ஷீட் போட்டு ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ப்ரெஷ்ஷை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் விஸ்கு தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் வந்துட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் பைப்பிங் பேகு. எனக்கு இந்த பைப்பிங் பேகுமே பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே இந்த நாசல்ஸோடு எனக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது பைப்பிங் பேகும் இந்த மாதிரி ஒரு பேகும் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஹேண்ட் பிளெண்டர் பார்த்திங்க அப்படின்னா இப்போது கேக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப எக் பீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அவ்வளோவா கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஆனால் நீங்கள் ப்ரௌனி பண்ணுறதுக்கு எக் வந்து ரொம்ப பீட் ஆகணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் வந்துட்டு பவுடர் சுகரோ இல்லை பவுடர் ப்ரௌன் சுகரோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப பீட் பண்ண தேவையில்லை. எக்கை மட்டும் கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கு இந்த ஹேண்ட் பிளெண்டர் வந்து யூஸ் ஆகும். இதுவும் ஆப்ஷனல் தான், இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ப்ரௌனியில் நீங்கள் கையிலேயே கூட எக்கை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். எக்கை வந்து நல்லா விஸ்கை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து நல்லாவே பீட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌனி கட் பண்ணுறதுக்கு இந்த எட்ஜ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கேக்குக்கு ஏதாவது டிசைன் போடணும், லைன் போடணும் அப்படின்னா இந்த எட்ஜை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து கேக் வந்து நல்லா டிசைன் பண்ணிக்கலாம். நான் வந்து கேக்கை வந்து கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து நைஃப் வந்து வாங்கியிருக்கேன். நீங்கள் நார்மலாக கத்தியை யூஸ் பண்ணி கட் பண்ணிங்க அப்படின்னா கேக் வந்து கரெக்டான ஷேப்க்கு வந்து கட் பண்ண முடியாது. இந்த நைஃபை யூஸ் பண்ணி கட் பண்ணிங்க அப்படின்னா கேக் வந்து ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப கரெக்டாகவும் கட் பண்ணிடலாம். அதே சமயம் நீங்கள் கட் பண்ணிவிட்டு இது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஷீட்டில் வந்துட்டு நான் உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிடுவேன். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு இந்த நைஃபால் மற்ற பொருட்களுக்கு எந்த டேமேஜும் வராது.
இந்த மாதிரி இந்த நைஃபை இந்த மாதிரி உள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா வீட்டில் குழந்தைங்க இருந்தாலும் இதை எடுத்தாலும் அவங்களுக்கு எந்த டேமேஜும் ஆகாது, ரொம்ப சேஃபாக இருக்கும். கத்தியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா க்ளீனாகவும் நல்லா சேஃப்டியாகவும் இருக்கும். பட்டர் ஷீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 டைப் ஆஃப் பட்டர் ஷீட் இருக்குது. இந்த பட்டர் ஷீட்டில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஆயில் வந்து அப்ளை பண்ணணும். இந்த பட்டர் ஷீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் ஃப்ரீ பட்டர் ஷீட்டுங்க. இது வந்து மோஸ்ட்லி ப்ரௌனி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரௌனி பண்ணுறதுக்கு ஆயில் ஃப்ரீ பட்டர் ஷீட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கேக் வந்து பட்டர் ஷீட்டில் ஒட்டாமல் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், ஆயில் ஃப்ரீ பட்டர் ஷீட் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ரொம்ப நைஸாக இருக்கும். அதே சமயம் இதில் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ண தேவையில்லை. அப்படியே வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த இதில் வச்சுக்கலாம், மோல்டில் வச்சுக்கலாம். மோல்டில் வச்சு நம்ம ப்ரௌனி இதில் பண்ணிங்க, இந்த பட்டர் ஷீட் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரௌனி பண்ணும்போது இந்த பட்டர் ஷீட்டில் ப்ரௌனி வந்து ஒட்டாது, அப்படியே நமக்கு கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் நார்மல் பட்டர் ஷீட் யூஸ் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து ப்ரௌனி வந்து அந்த பட்டர் ஷீட்டில் ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இதில் பட்டர்லேயும் வந்து ஆயில் இருக்குது. இந்த பேப்பர்லேயும் நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணுவீங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஆயிலியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ப்ரௌனி பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி ஆயில் ஃப்ரீ பட்டர் ஷீட்டே யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் வந்து நல்லது. நம்ம நார்மலாக கேக் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த பட்டர் ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டர் ஷீட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கேக் வந்துட்டு நீங்கள் பார்சல் பண்ணி அனுப்புகிறீங்க அப்படின்னா கீழே வந்து இந்த பட்டர் ஷீட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக் வந்து சேஃபாக கொஞ்சம் டேமேஜ் இல்லாமல் போய் சேரும். நம்ம வந்து கேக் பண்ணிட்டோம், கேக்கை வந்து நல்லா டிசைன் பண்ணுறதுக்கும் கட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேக் ரொட்டேட்டருங்க. இது வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, கப்பு, அதுக்கப்புறமேட்டுக்கு பைப்பிங் பேகு, அதெல்லாமே எனக்கு இந்த பாக்ஸில் தான் வந்தது. இந்த கேக் பேஸ் ரொட்டேட்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி 360 டிகிரிலேயே நம்ம ரொட்டேட் பண்ணி கேக்கை வந்து டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பேஸ் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். 1/2 kg, 1/4 kg, 1 kg இது எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து பேஸ் வந்து வாங்கியிருக்கேன். எல்லாத்தையும் காட்ட முடியல, மோஸ்ட்லி வந்து கேக் வந்து எனக்கு சேல் ஆகிடுச்சு. என்கிட்ட இருக்கிற பேஸ் மட்டும் உங்ககிட்ட வந்து நான் காமிக்கிறேன். இதுவுமே நான் முன்னாடி சொன்னதான், கேக்குக்கு வந்து டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பின்னாடி வந்து ப்ரௌனி கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கேக் வந்து நம்ம அதை டர்ன் பண்ணி ரொட்டேட் பண்ணி அதை ஸ்மூத் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதுக்கு கூட வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து பிளாஸ்டிக் தான், நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி போட்டிங்கனாலே நமக்கு கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஐட்டம்ஸுமே அந்த ஒரே பாக்ஸில் தான் எனக்கு கிடச்சிது. இது மோஸ்ட்லி வந்து 500க்குள்ளே உங்களுக்கு இது எல்லா ஐட்டம்ஸுமே நமக்கு வந்து கிடச்சிரும். கேக் வந்து நம்ம ரெடி பண்ணி பார்சல் பண்ணி கொடுக்குறோம் இல்லைங்களா, ஸோ அதுக்காக இந்த கேக் பாக்ஸ், பார்சல் பாக்ஸுங்க. இது வந்து 1/4 kg, 1/2 kg நீங்கள் எவ்வளோ கேக் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பாக்ஸ் சைஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். பேக்கிங் ஐட்டம் எல்லாம் விற்கிற இடத்துல இந்த பாக்ஸும் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. இது வந்து சின்ன சின்ன கடைகள் லோக்கலில் பேக்கிங் ஐட்டம் விற்கிறாங்க அப்படின்னா அந்த கடைகள்லையும் கிடைக்கும். பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் வந்து இந்த பாக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ப்ரௌனி பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற எல்லா சாக்லேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் சாக்லேட் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து டார்க் காம்பவுண்ட்டு, இது வந்துட்டு ஒயிட் காம்பவுண்ட்டு, மில்க் காம்பவுண்ட்டு எல்லாமே வந்து மார்டிங்கிற இந்த கம்பெனி பிராண்டை யூஸ் பண்ணி தான் நான் வந்து ப்ரௌனி வந்து பண்ணுறேன். இது வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்குங்க. ப்ரௌனி டாப்பிங்ஸாக இருக்கட்டும், இல்லை கேக் வந்து டாப்பிங்ஸ் பண்ணுறது, டிசைன் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து சாக்கோ சிப்ஸும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெயின்போ வெர்மிக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து யூஸ் பண்ணுறேன். இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குது. நான் இப்போதைக்கு இது 2 தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதிகமான கலர்ஸ் யூஸ் பண்ணிலாம் நான் வந்துட்டு கேக் வந்து பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எசன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் தான் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுவேன். கேக்குக்கு கேக் பண்ணுறதுக்கும் ப்ரௌனி பண்ணுறதுக்கும் வெனிலா எசன்ஸ் ஓரளவுக்கு போதுமானது. நீங்கள் கப் கேக்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா பைனாப்பிள் எசன்ஸு, அதுக்கப்புறம் ஸ்வீட் ஆரஞ்சு எசன்ஸு இது தேவைப்படும். பட்டர் மில்க்கு, நீங்கள் வந்து பட்டர் என்கிட்ட இல்லை மில்க் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணல அப்படின்னா பட்டர் மில்க் எசன்ஸ் இது 2மே நீங்கள் வாங்கிக்கோங்க. இவ்வளோ தான் வந்துட்டு கேக் பண்ணுறதுக்கும் ப்ரௌனி பண்ணுறதுக்கு கப் கேக் பண்ணுறதுக்கு இது 3த்துக்குமே இவ்வளோ தான் வந்துட்டு தேவைப்படும். இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ப்ரௌனி பண்ணி வந்துட்டு நீங்கள் பார்சல் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் சாக்லேட் வச்சு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த இதை வந்துட்டு நீங்கள் சாக்லேட்டை வந்து இதில் உள்ளே ஊற்றிட்டு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் போட்ட இந்த சாக்லேட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா சர்ப்ரைஸாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா டேஸ்டியாகவும் நமக்கு இருக்கும். ஒயிட் சாக்லேட், டார்க் சாக்லேட், மில்க் காம்பனண்ட் எது யூஸ் பண்ணியுமே இந்த சாக்லேட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மோல்டுலேயே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணி மோல்டு இருக்குது, அதே சமயம் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணியுமே நிறைய டைப் ஆஃப் மோல்டு வந்து இதில் இருக்குங்க. நீங்கள் கேக்கில் வந்துட்டு இந்த மாதிரி சாக்லேட் மோல்டு யூஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அந்த மோல்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு கொடுத்துக்கலாம்.
ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப சர்ப்ரைஸாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கிங்க்கு ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடிஜிங்க. நான் வந்து மார்ஃபி ரிச்சர்ட் அப்படிங்கிற பிராண்டில் தான் நான் வந்து ஓடிஜி வந்து வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து நம்ம வீட்டில் மட்டும்தான் நான் வந்து கேக் பேக் பண்ணி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் கொடுக்க போகிறேன், இல்லை குழந்தைங்களுக்காக மட்டும்தான் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஓவன் போதும். இல்லை நான் கமர்ஷியலாக பிஸ்னஸ் மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஓடிஜி தாங்க தேவைப்படும். ஓடிஜி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான லிட்டரில் வாங்கிடாதீங்க. மேக்ஸிமம் வந்து 35 லிட்டர்ஸ்க்கு மேலே இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 54 லிட்டர்ஸ் மார்ஃபி ரிச்சர்ட் பிராண்டு, இந்த பிராண்ட் ஓடிஜி தாங்க நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து எனக்கு வந்து கேக் வந்து பேக் பண்ணுறதுக்கு, கிரில் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து குக்கீஸ் வந்துட்டு இதில் பண்ணுறதுக்கும் எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இந்த ஓடிஜியில் அதிகமான வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி ப்ரொடியூஸ் ஆகும்போது இந்த மாதிரி ஹேண்ட் க்ளவுஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஹீட்லேருந்து நம்ம ஹேண்ட்க்கு வந்து கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும். அது மோஸ்ட்லி நீங்கள் ஓடிஜி யூஸ் பண்ணும்போது இந்த ஹேண்ட் க்ளவுஸ் வாங்கிக்கோங்க. இதுவுமே ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஃபைனலாக நீங்கள் வந்து ப்ரௌனியெல்லாம் ரெடி பண்ணி கொரியர் பண்ணி அனுப்புகிறீங்க அப்படின்னா அதுக்காக இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரிட்டன் கிஃப்ட் பண்ணுறீங்க, இல்லை சிங்கிள் பீஸ் ப்ரௌனி வந்து சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி பாக்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிகமான நீங்கள் குவான்டிட்டியில் வந்துட்டு நீங்கள் ப்ரௌனி அனுப்புகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்கும். இதுவுமே நீங்கள் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயோ இல்லாட்டி நீங்கள் ஆன்லைன்லேயே கூட ஆர்டர்ஸ் பண்ணி இந்த ஹோல்சேல் மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ பார்சல் பண்ணி அனுப்புகிற ப்ரௌனி வந்து டேமேஜ் ஆகாமல் போகிறதுக்கு இந்த மாதிரி பபிள் ஷீட் வந்து யூஸ் பண்ணுங்கள். பபிள் ஷீட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரௌனி வந்து டேமேஜ் ஆகாமல் போய் சேரும். அதுக்கப்புறம் கொரியர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கவர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரௌனி பண்ணாலும் சரி, இல்லை கேக் வந்து பேக் பண்ணாலும் சரி, ஹேண்ட் க்ளவுஸும் ரொம்ப முக்கியங்க. ஸோ ஹேண்ட் க்ளவுஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அதே சமயம் நீங்கள் வந்துட்டு பேக் பண்ணுறதுக்கு, அதாவது ப்ரௌனி பேக் பண்ணுறீங்க இல்லை கேக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக செப்பரேட்டாக வந்து ஒரு நைஃப் வந்து வச்சுக்கோங்க. நீங்களும் ஹோம்மேட் பேக்கிங் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம வீடியோவில் சொன்ன பொருட்கள் எல்லாம் வாங்கி உங்களோட பிஸ்னஸ் கரியரை நீங்கள் க்ரோத் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உங்களுக்கு ஹோம்மேட் ப்ரௌனி வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.